Uh, Hi, congratulations to Sunrise and this Eastern Cap winning their third trophy. ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டப்ஸ் கேப்டன் லீட் த ஃப்ரண்ட். அவர் வந்து எக்ஸ்ட்ராடனரியான ஒரு சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக் ஆனதுனால பேக் டு த வேர்ல்டு கப் ஸ்குவாட். ஸோ கேப்டன் லீட் த ஃப்ரண்ட் இன் ஃபைனல் அவர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு பெர்ஃபெக்டா வித் அலாங் வித் எக்ஸ்ட்ராடனரி பார்ட்னர்ஷிப் வித் பிரெட்ஸ்கே. குடோஸ் டு தம் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் இவங்க கேபிட்டல்ஸ்க்கு பாவம் பிரிவிஸோட எக்ஸ்ட்ராடனரி 100 ஒன் மேன் ஷோ காமிச்சாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட் இன் லூசிங் எண்ட்ல போச்சு. அண்ட் குடோஸ் டு பிரிட்ஸ்காச்சர் ஃபார் இஸ் 6th victory and extraordinary bowling performance from David Payne. And overall Sam Harper வந்து இஸ் a player of the series. So Steve Smith was ஒரு அதாவது நிறைய பேர் டாக்ஸ் என்ன போயிட்டு இருக்குன்னா ஸ்டீவ் ஸ்மித் பேக் டு T20 ஸ்குவாடா வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்காங்க அந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் போயிட்டு இருக்கு. லெட்ஸ் சி அது எப்படி ஆக போகுதுன்னு. ஏன்னா எக்ஸ்ட்ராடனரி BBL அவருக்கு. அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் சிட்னி சிக்ஸர்ஸ் ஃபைனல்ல மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. பட் குடோஸ் டு பிரிட்ஸ்காச்சர்ஸ். இட் மேட்டர்ஸ் டு மோட் அவங்க கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. ஹாரிஸ் ராஃப் எடுக்காததுலாம் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, இட்ஸ் மோர் ஆன் எமோஷனல் பேசிஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இஸ் கரண்ட்லி லீடிங் விக்கெட் டேக்கர் ஃபார் பாகிஸ்தான் இன் T20s இருக்கட்டும், இந்த பிக் பேஷ் லீக்லயும் he was a leading wicket taker. இல்ல நல்ல வேளை இது ICC இது பண்றதுனால கப்ப தூக்கிட்டு போக முடியாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் மவுண்டன்ஸ் கிரிக்கெட். அதான் இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து ஃபர்ஸ்ட் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பூச்சாண்டி காமிச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒரு லாஸ்ட் மினிட் ஒரு யூட்டர்னா போட்டு ஒரு வேர்ல்ட் கப் ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சிச்சு போல பருப்பு வேகாதுன்னு. அதான் இப்போ பார்த்தா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுல ஒரு யூட்டர்னா ஸ்குவாட்லயும் ஒரு யூட்டர்ன் இருக்கு. இது ஏசியா கப் ஸ்குவாட்ல பார்த்தா வந்து பாபர் அசம், முகமது ரிஸ்வான் அவங்க எல்லாம் இல்ல. ரிஸ்வான் இதுலயும் இல்ல. பட் ஆனா அங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, we are looking for a fearless brand of cricket, so we are moving away from the players who are playing mediocre. நாங்க வந்து பாபர் அசம், ரிஸ்வான் மாதிரி பிளேயர்ஸை மட்டும் நம்பி இல்ல. இப்ப சைம் அயூபா இருக்கட்டும், இந்த மாதிரி புது பிளேயர்ஸ், சென்சேஷனல் பிளேயர்ஸ் எல்லாம் ஹையர் ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்காங்க. அவங்கள மாதிரி பிளேயர்ஸை நோக்கி நாங்க we are moving ahead அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப திடீர்னு பார்த்தா இந்த ஸ்குவாட்ல வந்து நசீம் ஷாவும் இல்லை ஏசியா கப்ல. இப்ப திடீர்னு பார்த்தா நசீம் ஷா உள்ள வந்துட்டாரு, பாபர் ஆசம் உள்ள வந்துட்டாங்க. ரிஸ்வானுக்கு ரீசன் கொடுத்துருக்காங்க. கேட்டா வந்து அவர் விக்கெட் கீப்பர், ஆனா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். நாங்க வச்சிருக்கிற விக்கெட் கீப்பர்லாம் வந்து 5 down 5-6ல வருவாங்க. ரிஸ்வான் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அந்த ஸ்லாட்ல எங்களுக்கு விக்கெட் கீப்பர் அகாமடேட் பண்ண முடியாதனால நாங்க எடுக்கல அப்படின்னாங்க. பாபர் ஆசம்க்கு ரீசன் கேட்டா வந்து இல்ல, இப்போ வந்து ஸ்ரீலங்கா மாதிரி கண்டிஷன்ஸ்ல 2 பேஸ்டா விக்கெட் இருந்தாலோ இல்ல வந்து லோ ஸ்கோரிங் கேம்ஸ்லயோ வந்து மிடில் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு பிளேயர் வேணும். அதை வந்து பாபர் ஆசம் நல்லா பண்ணுவாரு, அதனால நாங்க பாபர் ஆசம் போயிருக்கோம். டேய் என்னங்கடா இப்படி உல்டாவா பேசுறீங்கிற மாதிரி தான் இருந்தது. அதான் குயிக்கா நான் வந்து இந்த 15 சொல்லிடுறேன் ஸ்குவாட. சல்மான் அலி ஆகா கேப்டன், அப்ரார் அஹமத், பாபர் ஆசம், ஃபஹீம் அஷ்ரப், ஃபக்கர் ஜமான், முகமது நஃபி விக்கெட் கீப்பர், முகமது நவாஸ், சல்மான் மிர்சா, நசீம் ஷா, ஷபிந்தா ஃபர்ஹான் அவர் ஒரு விக்கெட் கீப்பர், சைம் அயூப், ஷைன் ஷா அஃப்ரிதி, ஷதாப் கான், உஸ்மான் தாரிக், உஸ்மான் கான். இவங்க தான் 15 ஸ்குவாடு. அதான் இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஐ வில் கோ வித் மேபி கோகுல் ஃபர்ஸ்ட். நீ சொல்லு எப்படி, வாட் இஸ் த இனிஷியல் தாட்ஸ்? அவங்க வந்து ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ்ன்னு எடுத்திருக்காங்க. அவங்களோட எல்லா பேட்ஸ்மேனும் வந்து ஒரு 130 அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல தான் இருக்காங்க. 130 135 அதுதான் அவங்களோட கெரியர் ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட. அதர் தென் பாபர் ஆசம் பார்த்தோம் நம்ம ஸ்ட்ரைக் ரேட் BBLல எப்படி ஆடுறாருன்னு. பட் இவங்களுக்கு வந்து இன் சம்மரி வந்து இவங்களோட இப்போ ஸ்ரீலங்கால நடக்க போகுது. அங்க வந்து டர்னிங் பிச்சஸ் அப்படியே குத்தி அப்படியே சொரக்குன்னு டர்ன் ஆக போகுது. அதனால இவங்க வந்து ஒரு மெயின் ஃபாஸ்ட் பவுலர், ஒரு போலிங் ஆல்ரவுண்டர், மிச்சது எல்லாருமே ஸ்பின்னர், அப்படிதான் போவாங்க இவங்க வந்து ஸ்ரீலங்கால ஆடும்போது. இந்த மாதிரி இது வந்து ஸ்பெசிஃபிக்லி அவங்களுக்கு தெரியும் எல்லா மேட்சும் ஸ்ரீலங்கால ஆட போறாங்க. அது மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்க போகுது அவங்களுக்கு. எப்படி வந்து நம்மளை பத்தி சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த வாட்டி அவங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்க போகுது. ஒரே கிரவுண்டு, ஒரே ஹோட்டலு, அதெல்லாம் அப்படி அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு டீம் வந்து ஸ்ட்ராங்கான டீம் தான், நான் அதை மறுக்கல. பட் 160க்கு மேல அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதை அவங்களால டிஃபெண்டே பண்ண முடியாது. சாரி, அதை அவங்களால சேஸே பண்ண முடியாது. 150க்கு மேல அவங்க 160க்கு மேல கொடுத்துட்டாங்கன்னா அவங்களால அதை சேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு டீமா இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட பிளேயிங் 11 நான் சொல்லிடுறேன். சைம் அயூப், ஷைப்ஜாதா ஃபர்ஹான், ஃபக்கர் ஜமான், பாபர் ஆசம், ख्वाजा நஃபே, சல்மான் அலி ஆகா, முகமது நவாஸ், ஃபஹீம் அஷ்ரப், அப்ரார் அஹமத், ஷஹீன்,
நான் வந்து உஸ்மான் தாரிக்கோட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோட இது. உஸ்மான் தாரிக்கு பதிலா சல்மான் மிர்சா, இப்போ 2 பேரும் லெஃப்ட் ஆர்மரா இருப்பாங்க. அப்படி வந்தா ஃபைம் அஷ்ரஃப்க்கு பதிலா ஷதாப் கான். ஸோ இதுதான் ஒரு ஆப்ஷன் இருக்கு. உஸ்மான் கானுக்கு சான்ஸ் கிடைக்காது, ஏன்னா அவர் ஆல்ரெடி ரிஸ்வான் எடுக்கல. ஸோ உஸ்மான் கானுக்கு விக்கெட் கீப்பர் கிடையாது, சான்ஸ் கிடைக்காது. ஷைப் சாத் அஃபரான் தான் விக்கெட் கீப்பர், சல்மான் அலி வாகா கேப்டன். ஸோ முகமது நவாஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இந்த குவாஜா நஃபே வந்து பிசிஎல்ல நல்லா பண்ணியிருக்காரு, பட் அதுல பார்த்தாலுமே பிசிஎல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து 130 தான். ஸோ இஸ் ஆல்சோ ஒரு டிஸ்ட்ராயர்லாம் கிடையாது. ஸோ இதுதான் என்னோட தாட்ஸ் ஆன் த ஓவரால் பிளேயிங் 11 அண்ட் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம். பார்க்கலாம், அவங்க வந்து இப்போ ஃப்ரைடேக்குள்ள அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து இது பர்மிஷன் கொடுக்கலாமா வேணாமன்னு பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க புல் அவுட் ஆகுது அன்லைக்லி அப்படின்னு தான் இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ தீஸ் ஆர் மை ஓவரால் தாட்ஸ். ஸோ யா, அதான் பாலா, இப்போ என்னன்னா, இப்போ ஏசியா கப் ஸ்குவாட் இது கம்பேர் பண்ணனா 5 பிளேயர்ஸ் புதுசா வந்திருக்காங்க. மீன்ஸ் அதுல கொஞ்சம் ஹெவியர் ஸ்குவாடா இருந்ததுனால அதுல 8 பிளேயர்ஸ் இல்ல, இதுல 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மொத்தம் அதுல பார்த்தா 17 மெம்பர் ஸ்குவாடா இருந்ததுனால இந்த வேர்ல்ட் கப் 6 பிளேயர் புதுசுன்னு பார்த்தா பாபர் ஆசம், முகமது நஃபே, குவாஜா முகமது நஃபே, நசீம் ஷா, ஷதாப் கான், உஸ்மான் தாரிக். இப்போ ஏசியா கப்புக்கும் இதுக்கும் நடுவில் ஒரு 6-7 மந்த்ஸ் தான். இதுக்குள்ள இவ்வளோ ஹெவி சேஞ்சஸ், அதான் கோகுல் சொன்ன மாதிரி ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் தான் ரீசனா, இல்ல வேற ஏதாவது ரீசன் இதுல இருக்கு, வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஏசியா கப்பில் கும்மாங்குப்து கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம் நம்ம. ஓகே, இது மோர் ஆன் இப்போ ஹாரிஸ் ராஃப் எடுக்காததுலாம் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, இட்ஸ் மோர் ஆன் எமோஷனல் பேசிஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இஸ் கரண்ட்லி லீடிங் விக்கெட் டேக்கர் ஃபார் பாகிஸ்தான் இன் T20s இருக்கட்டும், இந்த பிக் பேஷ் லீக்லையும் ஈ வாஸ் அ லீடிங் விக்கெட் டேக்கர். அண்டு எனக்கு அவரோட செலெக்ஷன் பிக் பண்ணாதெல்லாம் வந்து ஐ டோன்ட் நோ எனி ரேஷனல் தாட். அதாவது அவரை பிக் பண்ணாததுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னுலாம் எனக்கு தெரில. மேபி ஒரே ரீசன் எனக்கு என்னன்னா, அவர் போட்ட அந்த இது ஃப்ளைட் வந்து படுபுறத்தில் விழுந்துடுச்சு. இந்தியாவோட அந்த ஃபைனல் அடித்த அடி வந்து திலக் வர்மாவாக இருக்கட்டும், தூபேவாக இருக்கட்டும், அந்த ஒரு ரீசன், அந்த ஒரு எமோஷனல் ரீசன் தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கே தவிர தெர் இஸ் நோ ஒரு லாஜிக்கல் ரீசனாக எதுவுமே எனக்கு தெரில. ஃபார் எக்ஸாம்பிள் நாட் பிக்கிங் ஹாரிஸ் ராஃப், அந்த ஒரு ரீசன் நான் பார்க்க பார்த்தா பாபர் அசாம் வந்து எதுக்கியா திருப்பி வந்து பருத்தி முட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம் மாதிரி தான் இருக்கு. எதுக்கு தேவையில்லாம உள்ள வந்து ஒரே இது இந்த என்னன்னா, இந்த ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ்ல ஸ்லோ விக்கெட்டா இருந்துச்சுன்னா பாபர் அசாம் அடி டாட்டு மேல டாட்டு ஆடி மேட்ச் ஜெயிக்க வைப்பாருங்கிற இவங்களுக்கு ஒரு இது. அவங்க என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, 150 அடிச்சாலும் இந்த பேப்பில் 100 ஸ்ட்ரைக் ரேட்டு 80 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு. இவங்களோட ரீசன் ஃபார் ஃபெயிலியர் அகெயின்ஸ்ட் யூஎஸ்ஏ பார்த்தா இந்த லோ ஸ்கோரிங் ஃபைனல்ல இவங்க 2 பேர் கட்டையை போட்டது தான். பாபர் அசாமும் ரிஸ்வானும் லெஸ் தென் 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினதுனால தான் அவங்க தோத்தாங்க. இந்தியாவோடையுமே ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து தோத்ததுக்கும் அந்த மாதிரி இதுதான். ஈவன் ஸ்லோ கண்டிஷன்ஸ்னாலையும் இவங்களால அந்த ரன் ரேட்டை அப் பண்ண முடியாது. அதான் ஒரு ப்ராப்ளம். இப்போ கரண்ட் வீக்னஸும் பாபர் அசாம் எனக்கு தெரில. பாபர் அசாமோட ரீசன் ஃபார் பிக்கிங் எனக்கு என்னன்னே புரியல ஆக்சுவலா உள்ள வந்ததுக்கு. அண்டு ஐ கேன் இவர் சல்மான் மிர்சாலாம் வந்து இஸ் டூயிங் வெல். அவங்க லாஸ்ட் இயர் வாஸ் 11 மேட்சஸ்ல 16 விக்கெட்ஸ் அண்ட் கரண்ட் ஸ்ரீலங்காவோடையும் நல்லா பவுலிங் போட்டார். அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ கிளிக்கிங் அபோவ் 140+. ஸோ அதனால அந்த ஆஸ்பெக்ட் சல்மான் மிர்சானோட பிக்கப் எனக்கு வந்து புரியுது. உஸ்மான் தாரிக் வந்து ஒரு குட் வேல்யூ. ஏன்னா அவர் ஒரு பொய்க்கால் பவுலிங் போட்டுட்டு இருக்காரு. அது என்னைக்கு அடி வாங்க போகுதுன்னு தெரில அந்த ஆக்ஷன் வந்து. பட் அவர் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காரு, அவர் ஒரு மிஸ்ட்ரி இருக்காரு. அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆக வாய்ப்பு இருக்கு. அவங்களோட ஸ்பின் அட்டாக் வந்து சூப்பரா இருக்கு. ஆன் ஸ்ரீலங்கன் கண்டிஷன் இவங்க ஸ்பின் பவுலிங் அட்டாக் வந்து ரியலி ஒர்த். அது ட்ரபிள் பண்ணும். அவங்களோட ஸ்பின் பவுலிங்னால அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ்க்கு போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் உண்டு பிகாஸ் ஆஃப் தர் ஸ்பின் ஸ்ட்ரென்த். அப்ரார் அகமதா இருக்கட்டும் இஸ் அ குவாலிட்டி பவுலர். உஸ்மான் தரிக்கும் ஒரு அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், அந்த அவரோட ஆக்ஷன் இன்னும் பிக் பண்ண முடியல. ஐஎஸ்எல்லையுமே வந்து ஒரு அப்படியே பொறுமையாக நின்று அப்படி போடுறதுலாம் வந்து ஃபுல் சக்கிங் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. பட் இட் இஸ் சப்ஜெக்டபுள். எப்படி நம்ம பார்க்கணும், போக தான் நம்ம இன்னும் இது பண்ண முடியும். அதுக்கான கிரிட்டிசிசம் எல்லாம் இந்த வேர்ல்டு கப்பில் தெரியும். அண்ட் அகெயின் நம்ம பிளேஸ்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, வெளிநாட்டுக்காரங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அப்போ வச்சு செய்வாங்க, முதுகில் குத்துவாங்க.
என்னை பொறுத்த வரையும். இல்ல நானு அவரோட ஷதாப் bowling கான் சொல்லு சொல்லு. good. இல்ல இல்ல ஸ்பெஷலி இல்ல அவரோட சொல்லு சொல்லு. bowling சொன்னதுனால சொன்னேன். அவரோட bowling நான் ஸ்லோ மோஷன்ல கூட பார்த்தேன். அவர் வந்து பிஎஸ்எல் ஐஎல்டி எல்லாத்துலயும் போட்டதுல வந்து நான் ஸ்லோ 0.25 இதுல வந்து ஸ்லோவா பார்த்தேன். ஒரு ரொம்ப பார்டர் லைனா தான் இருக்கு. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு ஆமா தெரியல. அதாவது டைரக்டா போயிட்டு வந்து இது வந்து த்ரோயிங் சொல்லலாம். பட் இந்த த்ரோயிங்னா என்ன, அந்த 15 டிகிரி டிஃபரன்ஸ் ஆங்கிள் பெண்டு அதெல்லாம் நான் கொஞ்சம் பார்த்ததுக்கு அப்புறம் இவரோட ஆக்ஷன்ல ஸ்லோ மோஷனா பார்த்தேன். ஏன்னா நம்மனால இப்போ இங்க உட்காந்து இவ்வளவு தானே பார்க்க முடியும். நான் பெரிய டிவில உட்காந்து ஸ்லோ போர்ஷன்ல போட்டு அது போய் அதை பாஸ் பண்ணி அவர் வந்து எவ்வளவு பெண்ட் பண்றாருன்ற நம்ம ஒரு யூகிக்க தான் முடியும் நம்ம இது பண்ணி. பட் ஆனா இவங்க வந்து பயோ மெக்கானிக்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு வந்து ஆஹ், இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல தான் அகேன்ஸ்ட் ஒரு பிக் டீம் அதுல தான் வரும். இதுல என்ன இன்னொரு இதுனா இவ்வளோ பாலிடிக்ஸ் வந்து பின்னாடியில வந்து ஆஃப் த ஃபீல்ட் பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகிறதுனால இது வந்து கொஞ்சம் நாஸ்டியா போய் கூட முடிக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அது பண்ற வாய்ப்பு பார்க்கலாம். இதுல வந்து நீ தெரியல. ஒண்ணும் இல்ல டாம் பேட்டன் பாத்தியா அந்த ஐஎல்டி ஃபைனல்ல அவன் டாம் பேட்டன் அவன் வந்து இது ஜக்கிங்னு சொன்னா சாம் கரன் சிரிச்சுக்கிட்டே இது பண்ணிட்டு இருந்தான் அந்த இதுல. எங்க போய் So, இதாகும் தெரியல. இவங்க நீ பண்ணக்கூடிய ஆனா நீ வாய்ப்பு ஒரு இருக்கு. பாயிண்ட் ஆஃப்லைன் சொன்னல, எதுக்குடா இவங்களோட குரூப்ல வந்து போட்டு சாவடிக்கிறாங்கன்னு. நம் கரெக்ட். வந்து இவங்களை எவ்வளோ அடி அடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி நான் அதான் மென்ஷன் நான் பண்ண வேணாம்னு நினைச்சேன். இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஐசிசி டோர்னமெண்ட்ஸ்ல தர்மடி அடிச்சாச்சு. திருப்பி வந்து நம்ம ஒரு இதுல வந்து இப்ப நம்ம போயிட்டு ஸ்ரீலங்கால டிராவல் பண்ற ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனா இவங்க கூட போய் ஆடி ஆன் த ஃபீல்ட் ஆஃப் த ஃபீல்ட் மேட்சுக்கு முன்னாடி மேட்சுக்கு அப்புறம் இன்கேஸ் இவங்க வந்து செமிஃபைனல் அந்த மாதிரி ஏதோ வந்தாங்கன்னா அது அந்த ஒரு தேவையில்லாத ஒரு அஹ், ஒரு ஒரு கிரிக்கெட்டே அங்க வர்றது கிடையாது. அதுதான் அது மட்டும்தான் வந்து அஹ், ஒரு டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ஏன்டா இவங்களை போட்டு இவங்க கூட இல்ல வச்சிருக்காங்கன்னு. ஆக்சுவலா ஐ திங்க் ஓவர் த பீரியட் வந்து இவங்களை வந்து ஐசிசியும் வந்து இந்தியா பாகிஸ்தான் லாட்டு உள்ள போடுறதே வந்து வச்சுக்க கூடாது எனக்கு கேட்டா. ஏன்னா ஒன் சைடட் கண்டெஸ்ட் இது வந்து ரெண்டு சைடுல ஃபைட் இருந்தா மட்டும்தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ்லயே சொல்றேன், அவங்க ஒரு டஃபே கொடுக்கறது இல்ல. இட்ஸ் ரியலி ஒன் சைடட் கண்டென்ட். எல்லாருக்குமே தெரியுது. இது என்ன வியூவர்ஷிப் ஒன்றும் புரியல. இந்தியா மேட்ச் யாரோட ஆடினாலுமே வியூவர்ஷிப் அதிகமாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இதுலயே பார்த்துட்டோம். யாரு நியூசிலாண்டோட வியூவர்ஷிப் அதிகம் ஒன் டே இதுல, மோர் தென் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இதை விட ஏஷியா கப் ஃபைனலை விட இப்ப இருக்கிற மேட்ச் நடக்கிறதுலாம் அதிகம் வியூவர்ஷிப். எனக்கு தெரிஞ்சு குவாலிட்டி ஆஃப் மேட்ச் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வியூவர்ஷிப் வந்துடும் அந்த குவாலிட்டி சைடு ஃபேஸ் பண்ணும்போது. ஸோ இது வந்து இப்ப இருக்கிற இதுக்கு வந்து இது தேவையே இல்லை எனக்கு தெரிஞ்சு. வந்து அந்த ஒரு பாயிண்ட் இந்தியா பாகிஸ்தான்னா பாகிஸ்தான் நாட் இன் டு த லெவல் ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். வெரி இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு. பாகிஸ்தான் டீம் வந்து நாட் தர் ஓல்டு பீக் டைம் கிடையாது அவங்க. ஸோ அதனால வந்து அந்த T20லாம் அவங்க எப்போதுமே பீக்குன்னெலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஆரம்ப கட்டத்துலேருந்தே நம்மள்ட்ட அடிபட்டு மொத்தம் வாங்கியிருக்கவங்க தான். அதனால வந்து அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஐசிசி சுத்தமாக ஒரு காம்படிஷனே கிடையாது. இட்ஸ் ஜீரோ காம்படிஷன் ஆன் த ஃபீல்டில் பொறுத்தவரையும் பார்த்தா. போன வாட்டியே பார்த்தோமே யூஎஸ்ஏ அடி வாங்கினாங்க. அதேதான். ஸோ அதான் அவங்களோட ஸ்பின் அட்டாக் வந்து ஷதாப் கான் வந்து நாட் இன் கிரேட் இது, பட் வந்து WT பிளேயர். அதனால பேட்டிங் மோர் ஆஃப் இஸ் பேட்டிங்கோட இதில் இருக்கனால அவரை இது பண்ணியிருக்காங்க. அந்த கவாஜா நஃபே வந்து லைக் அவர் வந்து ஒரு நல்ல அடிஷன் தான் ஆக்சுவலாக. கவாஜா நஃபே நீ சொன்னல எல்லாம் 130 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிறது இல்லை. அந்த 130 ஸ்ட்ரைக் ரேட்ல இவர் கொஞ்சம் இந்த பிக் பேஷ் இது என்ன பிபிஎல் ஃபைனல் குவாலிஃபயர் எல்லாமே நல்லா ஆடினாரு. அண்ட் அவர் ஸ்ரீலங்காவோட ஒரு மேட்ச் ஆடும் போதும் நல்லா ஒரு குவிக் ஃபயர் பண்ணார் மிடில் ஆர்டரில். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் வந்து கவாஜா நஃபே இன்க்ளூஷன் வந்து இட்ஸ் எ வெரி குட் இன்க்ளூஷன். அதாவது அட்லீஸ்ட் வந்து என்ன சொல்லுது, ஒரு ஸ்ட்ரைக் ரேட் பேஸ் பண்ணி ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. இன்னொரு சைடில் பைத்தியகாரத்தனமாக பாபர் அசாமும் எடுத்திருக்காங்க. அது என்னன்னே புரியல. ரெண்டு கட்டணம் தான் இருக்கு ஆக்சுவலாக அவங்களோட இது பார்த்தா. பேட்டிங் பவர் ரொம்ப வீக்கா இருக்கு ஆக்சுவலா. என்னைய பொறுத்தவரையும் பார்த்தா அவங்களோட பேட்டிங் வந்து வீக்கா இருக்கு. 11 பார்த்தா இவரு என்ன சகிப் சாதா ஃபரான், சயீம் அயூப், அப்புறம் வந்து
நான் பாபர் அசாமை எடுக்கணுமான்னு யோசிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா பார்த்தா பாபர் அசாமி நான் எடுக்க மாட்டேன், பாபர் அசாம் எடுக்க மாட்டேன். ஸோ ஃபக்கர் ஜமானு, தென் வந்து இது சல்மான் அலி, கவாஜா நஃபே, முகமது நவாஸு, தென் இவர் என்ன ஷதாப் கான், ஷஹீன் அஃப்ரிடி, சல்மான், இவர் அப்ரார் அகமது, நசீம் ஷா, சல்மான், அவங்க எடுப்பேன். இரு சல்மான் அலி இவர் என்ன ஷதாப் கானுக்கு பதிலாக உஸ்மான் தரிக் எடுத்துப்பேன். மற்றபடி வந்து அவங்க ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தா அஃப்ரிடி, அந்த லெஃப்ட் ஆர்ம் இவர் சல்மான், அப்புறம் சல்மான் மிர்சா, தென் நசீம் ஷா, பவுலிங் அப்ரார் அகமது, உஸ்மான் தரிக், முகமது நவாஸ். ஸ்ட்ராங் பவுலிங் யூனிட் போகிறேன். ஓகே, நான் வந்து மேபி பாபர் அசாம் வந்து பிக் பேஷ்ல மாதிரி சும்மா அப்படியே லைட்டா அந்த ஓப்பனிங்லாம் இறங்கினார்ல, அந்த மாதிரி ஓப்பனிங் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு யோசிப்பேன் நான் லைட்டா. இல்ல பட் கண்டென்ட் கிடைக்கிறதுக்கு தானே கண்டென்ட் கொடுப்பாரு. அவன் பிசிபில சொல்லிட்டானே, அவனுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ரோல் வச்சிருக்காங்க அந்த பிசிபியோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. அந்த ஒரு ரோல தான் ஓப்பனிங் வாய்ப்பு சொல்லிட்டாங்க. ஆமா, ஏன்னா இவர் பார்த்து இந்த மைக்கேசன் சொல்லிட்டாரு, we are not looking him as a opener சொல்லிட்டாரு. அது பார்த்தேன். பட் ஸ்டில் ஏன்னா ஸ்ரீலங்கா ஸ்லோ கண்டிஷன்ஸா இருக்கிறதுனால மேபி அந்த கண்டிஷன்ஸுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒன் டே மாதிரி கொஞ்சம் எடுத்துட்டு போய் அப்புறம் பின்னாடி கீழே ஆடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு மேபி பாபரை ஓப்பனிங் இறக்கி விட்டுலாமா அப்படின்னு யோசிச்சேன். பட் அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ என்னோட லெவன் உங்களோட மோரலெஸ் சிமிலரா தான் இருக்கும், நாட் பிக் டிஃபரன்ஸ். இல்ல இன்னொன்னு அவங்க இப்போ ஒரு 2-3 ஆப்ஷன், இந்த பில்டப் தான் தெரியல. இந்த ஃப்ரைடே பார்ப்போம். அவங்க வந்துட்டு இந்த பங்களாதேஷ் வந்து வெளில, பிகாஸ் அவங்க பங்களாதேஷ்க்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டெல்லாம் போட்டாங்கல்ல, பங்களாதேஷ்க்கு வந்து பிச்சைக்காரனுக்கு சப்போர்ட், பிச்சைக்காரனு அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, இல்ல அவன் சொன்னால பிரைம் மினிஸ்டர் வந்து வெளிநாட்டுல இருக்காருன்னு, வெளிநாட்டுல வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காருன்னு அப்படிதான் சொல்ல தோன்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு இருந்து அப்புறம் ஃப்ரைடே வந்துட்டு டிசிஷன் எடுக்க போறான் பிரைம் மினிஸ்டர் வந்ததுக்கப்புறம். இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்துட்டாரு, அவங்களுக்குள்ள பேசிட்டாங்க. ஸோ நிறைய வந்து பேக்ரவுண்ட்ல வந்துட்டு அவங்க மாதிரி பிளாக் ஆம்பேண்ட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஆடும்போது February 14th 15th இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா இருக்குல்ல. ஸோ பிளாக் ஆர்மெண்ட்ஸ் போட போறாங்க, இது பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க என்னெல்லாம் வந்து இது இது வந்து பண்றான்னு பார்க்கலாம். அதுல வந்து என்ன அதோட ரிசல்ட் ஆனா ஒன்னே தான் இருக்க போகுது ஆன் த ஃபீல்டு. மேட்சுக்கு அப்புறம் ரிசல்ட் ஆனா சேம் ரிசல்ட்டா தான் இருக்க போகுது. இல்ல நல்ல வேலை இது ஐசிசி இது பண்றதுனால கப்பை தூக்கிட்டு போக முடியாது. பட் அது ஒண்ணு இருக்கு. இது மோர் ஆஃப் என்ன சொல்லுது, அதாவது ஃபீலிங், அதாவது ஒரு பேத்தட்டிக்கா இருக்கு. நம்ம ஒரு கிட்ஸா இருக்கும்போது எப்பேற்பட்ட ஒரு குவாலிட்டி டீமா இருந்தது அவங்களோடது. வாசிம் அக்ரமே சொல்லியிருக்காரு, ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வின்னிங் த வேர்ல்டு கப்பு, பாய்காட்டிங்லாம் ஒரு இதுவும் இருக்காது. அண்ட் இட் லீட்ஸ் டு நம்ம இருக்கிற கண்ட்ரி நிலைமைக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லாதுன்னு வாசிம் அக்ரமும் எக்கோ பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு இப்போ அவங்க கிரிக்கெட்ல தான் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காங்க. இது இப்போ அவங்க இந்த மாதிரி பாய்காட் பண்றதுலாம் அவங்களுக்கு தான் டிரான்சாக்ஷன்ஸ் ஆகும் அண்ட் தேவையில்லாம பிஎஸ்எல் அடி வாங்கும். அதுவும் ஒரு உருப்படாத லீக் தான், பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் ஃபாரின் பிளேயர்ஸ் வராங்க ஒரு இதுக்கு. நிறைய ப்ராப்ளம் தான் ஆகும். அவங்களோட ஆல்ரெடி அவங்க டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சர் கரப்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலேயும் ஃபுல் கம்ப்ளீட் இதாயிரும். அண்ட் இது என்ன ஆகும்னா எப்போதுமே கிராஸ் ரூட் லெவல்ல தான் அடி வாங்கும். இம்மிடியேட் எஃபெக்டை விட ஃபியூச்சர் தான் ரொம்ப அடிவாகும். இந்த ஃபியூச்சர் எஃபெக்ட் ஆகும்போது இந்த அண்டர் 19 பிளேயர்ஸ், இந்த ஒரு டேலண்டட் பிளேயர்ஸுக்குலாம் வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்றது எல்லாமே கம்ப்ளீட்டா அடிவாங்கும். பங்களாதேஷ் வில் ஃபேஸ் தட் இஷ்யூ இன் அப்கமிங் T20 அண்டர் 19 வேர்ல்டு கப். இப்போ அவங்க கரெக்டாக நல்லா பண்ணிருக்கிறதுலாம் இம்மிடியேட்டாக தெரியாது, எல்லாமே போக போக வந்து டுவர்ட்ஸ் த வந்து ஒரு 3-4 இயர்ஸ் டவுன் த ட்ரைன்ல அது ரொம்ப அடிவாங்கும். கிராஸ் ரூட் லெவல் ஆஃப் கிரிக்கெட் அடிவாங்கும். அதான் மேட்டர். அதை அவங்க யூஸ் பண்ண ஃபியூச்சரை யோசிக்கணும் அவங்க. அண்ட் அதுல இருக்கிற ஸ்பான்சர்ஷிப், வியூவர்ஷிப் அதெல்லாமே இருக்கு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் மேட்டர். there are a lot of things. சொன்ன மாதிரி there are a lot of things. அந்த கிரிக்கெட்டை தாண்டி போனா நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. அதெல்லாம் விட்டுட்டு பாகிஸ்தான் உருப்படியா கிரிக்கெட் விளையாடினா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்த பாகிஸ்தான் டீம் வேற சின்ன வயசுல, அது இப்போ பார்க்க முடியறது இல்லை. அட்லீஸ்ட் அதுக்கு அவங்க ட்ரை ஆச்சும் பண்ணா நல்லா இருக்குங்கிறது தான் ஸ்ட்ராங் ஒப்பீனியனா இருக்கு.
அதான் லெட்ஸ் see how பாகிஸ்தான் இஸ் பெர்ஃபார்மிங். வியூவர்ஸ் உங்களோட பெஸ்ட் 11 என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பாகிஸ்தான் நல்லா பண்ணுவாங்களா, செமிஃபைனல் வரதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா, எஸ் ஆர் நோ, எஸ் நோ ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எங்க வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பியாண்ட் மவுண்ட்ரிக்கு என்னடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செமிஃபைனல் போயிட்ட நீ? என்ன செமிஃபைனல் போயிட்ட? சூப்பர் 8 முதல்ல தாண்டணும்டா. என்ன நீ அங்க யூஎஸ் பிளாக் ஒன்னு இருக்கு. நீ செமிஃபைனல் போயிட்டா? இல்ல, வந்தா நல்லா இருக்குமா என்ன குறுக்க இந்த அப்படின்னு பார்க்கலாம். கௌசிக் இருக்கான்னு யூஎஸ்ஏ போட்டிருக்காங்க வேணுட்டே ஐசிசி. அது கரெக்டா கரெக்டு பாப்போம். அவங்க சரி நான் வேணா மாத்திக்கிறேன். சூப்பர் 8 வருவாங்களா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பியாண்ட் மவுண்ட்ரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.